எல்லோருக்கும் ஒரு குழந்தை. கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு நாதஸ்வர வித்வான் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு கச்சேரி புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைய புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோமா? நடந்துகிட்டு இருக்கு. 10 லட்சம் ரூபாய் ஒரு பேபி, 10 lakhs. ஏன்? தலையணைய வைக்கிறது, குட்கா, மட்கா, சிகரெட்டு, பீடி, சாராயம், விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னு முடிச்சிட்டான். 8ஆப்பு படிக்கக்கூடிய பையன் குடிக்கிறாங்க. 8ஆப்பு பையன் நேத்து தஞ்சாவூர்ல 8ஆப்பு படிக்கிற பையன் குடிச்சிட்டு நான் 10 பேரை போட்டு தள்ளிருக்கேன்றான். அவன் சரியா அவனுக்கு டவுசரை கூட மாட்ட தெரியாது. அவன் சொல்றான், அவன் சத்துக்கு நான் ஒரு குவார்டரை போட்டிருக்கான். நம்ம ஊர்ல சாராயம் வைப்பாங்க. சாராய வியாபாரி கூட படிச்ச பிள்ளைகளுக்கு சாராயத்தை கொடுக்க மாட்டாங்க. சாராய வியாபாரிட்டு இருந்த அந்த நேர்மை கூட இந்த ஸ்டாலின் என்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரி கிட்ட இல்லாம போச்சு. மொத்தமா டாஸ்மாக திறந்து குடிச்சு 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 தமிழ்நாடு நாசமா போச்சு. எல்லோரும் 2000 தருவோம், 2500 தருவோம். அதுவல்ல, யார் வந்தால் டாஸ்மாக்கை இழுத்து மூடுவான் என்று பார்த்து அவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. எங்களுக்கு தேவை இலவசம் அல்ல, எங்களுக்கு பெண்களுக்கு தேவை தாலி அல்ல. அந்த தாலி இருக்கிற டாஸ்மாக்கை எவன் மூடுவானோ அவனுக்கு தான் என் ஓட்டு என்று நீங்கள் முடிவெடுங்கள். 1000 ரூபாய் கொடுக்குறான் ஓட்டுக்கு. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய், 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன வாங்கலாம்? ஒண்ணும் வாங்க முடியாது. ஆனால் மதிப்புமிக்க நம் உரிமை. நான் கேட்கிறேன், 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி 50 கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு எப்படிங்க நல்லது பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? ஒரு எம்எல்ஏக்கு பட்ஜெட்டே 3 கோடி தான் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் 50 கோடி செலவு பண்றாரு. அப்ப 50 கோடி செலவு பண்ணா 500 கோடியை கொள்ளையடிக்க போறாருன்னு அர்த்தம். இது கூடவா தெரியாது? இப்போ நம்ம நாகநாதர் டீ கடை இருக்கு. நாகநாதர் டீ கடை திருச்சியில பிரபலமான கடை. இப்ப நாகநாதர் டீ ஸ்டால்ல போய் எனக்கு ஒருத்தன் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறான். இப்ப சமயபுரத்துக்காரங்களுக்கு நான் போய் டீ வாங்கி கொடுக்குறேன். ஓசியில நாகநாதர் டீ ரொம்ப நல்லா இருக்கும், குடிங்கன்னு கொடுக்குறேன். நீங்க குடிப்பீங்களா? ஏய், யாரா நீ? எனக்கு எதுக்கு நான் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறேன்னு கேட்பீங்க. ஆனா ஓசியில உங்களுக்கு நான் டீ வாங்கி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட நான் கிட்னியை களவாங்க போறேன்னு அர்த்தம். வேற என்ன? உங்ககிட்ட எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நான் டீ வாங்கி தர்றேன். என் டீயவே நீங்க வாங்கி தர குடிக்க மாட்டீங்கன்னா இந்த ஓட்டுக்கு கொடுக்குற இலவசத்தை எப்படி வாங்கி நீங்க திங்கிறீங்க? உங்ககிட்ட 2000 ரூபாய் இல்லையா? 3000 ரூபாய் இல்லையா? தோடு தொங்கட்டா இல்லையா? அரிசி குண்டா, அரிசி போடுற, நெல்லு போடுற சட்டி, எல்லாரும் பாரபட்சம் இல்லாம, அதிமுக திமுக பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ஓட்டுக்கு இலவசம். ஆனா திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம், மாறி மாறி திட்டுவாங்க. ஆனா அவர்களும் இலவசம், இவர்களும் இலவசம். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று குன்னக்குடி அடிகளார் சொல்றாரு. தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அடுத்த வரியை பாடுகிறார். மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவாங்கிறார். தானம் வாங்கிட தமிழன் கூசுவாங்கிறார். ஆனா இங்க தானம் வாங்க கூசுற மாதிரியே தெரியலையே. இப்ப எடப்பாடி 2000, ஸ்டாலின் 2000, சீமான் இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாருன்றாங்க. சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் இல்ல. இந்த வடிவேல் சொல்ல மாட்டான், கூழு குடுக்கல ஒண்ணு, கூழு குடிக்க வேணா வரம் வரல கிரி படத்துல. அது மாதிரிதான் நாங்க குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இலவசத்தை ஒழிக்கணும். ஒழிக்க முடியுமா? இலவசம் இல்லாமல் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஓட்டு போடுவாங்களா என்ற கேள்வி இருக்கு. சீமான் ஜெயிப்பாரா என்கிற கேள்வி இருக்கு. இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியாங்கிற 2 முனை போட்டியில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 36 லட்சம் ஓட்டுகளை போட்ட தமிழர்கள் இந்த தேர்தலில் போட மாட்டாங்களா?
36 லட்சம் ஓட்டு, ஒத்த பைசா கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா? இதே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில இதே தேன்மொழி தான் போட்டி போட்டாங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம லட்சக்கணக்கான வாக்களை பெற்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொல்லுங்க. மதிப்பிற்குரிய நேரு ஐயாவுடைய மகன் கதிரவன் 50 கோடி செலவு பண்ணாரு. சமயபுரத்து மாரியாத்தாளை வழிபடுகிற இந்த மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். உண்மையிலே இந்த மாரியாத்தாளுக்கு ஒரு சக்தி இருக்கும்னா அவள் வழிபடுவது உண்மை என்றால் உண்மையா நிற்கிற எங்களை ஒரு நாள் அவள் வெல்ல வைப்பாள். நீ சத்தியம் பண்ண சொல்லுங்க. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை, இங்க இருக்கிற அமைச்சர்மார்களை சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல வந்து நான் இதுவரைக்கும் ஒத்த ரூபா காசு நான் மக்கள் காசை திருடுறது இல்லை, நான் 5 பைசா மக்கள் சொத்தை கொள்ளடிக்க சத்தியம் பண்ண சொல்லு. கோயில்ல நாங்க பண்ணுவோம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சத்தியமா நான் சொல்றேன், எங்கள் கட்சி எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது. ஒத்த ரூபா காசு மக்கள் காசை திருடியது கிடையாது. இதை யாராவது சொல்லுவாங்களா? களவாணி படத்துல ஒரு பாட்டு உண்டு. ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கம் தாரன் தாலிக்க வெங்காயம் தாரன் கூலிக்கு வேலை தாரன் கூப்பிட்டாக்கா ஓடியார. ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. சொந்தக்காரன் சிரிச்சுக்கிறான், சொந்தக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான். பச்சையா பள்ளி இழிச்சி அங்காளினா பங்காளினா 10 நாடு கூத்து தானே சின்னாத்தா, அப்புறம் பார்த்தா கூட கும்பிட மாட்டான் என்னாத்தா. ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மையின்னா, வாழ்வு மலரும் வறுமை எல்லாம் குறையும், வேலை ஜெயிக்கும், விலைவாசி குறையும். ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, யாத்தா சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. தாலிக்கு தங்கம் தாரன் தாலிக்க வெங்காயம் தாரன் கூலிக்கு வேலை தாரன் கூப்பிட்டாக்கா ஓடியாரு. ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் தாத்தா ஒருத்தனையும் காணுமடி என்னாத்தா. தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு, தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு. போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும், போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும். ஜெயிச்சி வந்ததுமே சின்னாத்தா, ஒரு சிங்கப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா. யாத்தா சின்னப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா. எங்க மாத்துறான்? அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே கொடுமை, அதே பள்ளிக்கூடம், அதே மருத்துவமனை, அதே தரமற்ற சாலைகள், அதே தரமற்ற கழிவறைகள், வீட்டுக்கு வீடு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறது. பத்திர விலை ஏற்றம், மின்கட்டண விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி விட்டு குடிக்கக்கூடிய அவல நிலை, இதுல எதுவென்று மாறி இருக்கிறது. 5 வருஷத்துல விலைவாசி உயர்ந்திருக்கிறது. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாடு வளர்ந்திருக்கு, மக்கள் வளர்ந்திருக்காங்க. சத்தியம் மக்கள் வளர்ந்திருக்காங்க. ஸ்டாலினுடைய மக்கள் வளர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளரல. உண்மையான வளர்ச்சி எது என்பதை காட்டுவதற்காக இந்த நிலத்திலே உண்மையான மாற்றத்தை உருவாக்க, யாரையும் ஏமாற்றாம, யாரிடத்திலும் கையேந்தாம, ஒரு கொள்கை கோட்பாட்டோடு நிற்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம். இலவசங்களை ஒழித்து மக்களுக்கு தேவைப்படுகிற கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அடிப்படையில் தான் 234 தொழிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து களம் காண்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று சரிக்கு சமமாக, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று பெண்ணை மன்னச்சனல் இருக்கிற ஒரே பெண் வேட்பாளர் எங்கள் அக்கா தேன்மொழி மட்டும்தான். ஏன் பெண்களை திமுக போடல? ஏன் அதிமுக நிப்பாட்டல? அதிமுக பெண்கள் இல்லையா? திமுக பெண்கள் இல்லையா? பெண்ணுரிமை பேசுகிற திராவிட இயக்கங்கள் கூட செய்யாத சாதனையை பிரபாகருடைய மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் சாதித்திருக்கிறார். இந்தியாவிலேயே 117 பெண்களை வேட்பாளராக நிறுத்திய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் செய்யல. ஏன் இந்தியாவிலேயே ஒரு திருநங்கையை வேட்பாளராக்கி களம் காண வைத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. இப்படி உண்மையான மாற்றத்திற்காக உங்கள் பிள்ளையை வந்திருக்கிறோம். இந்த மன்னச்சூர் சட்டமன்றத்தில் வாழ்கிற உறவுகள்
விவசாய சின்னத்தில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை யோசித்து ஏப்ரல் 23 சரியாக காலை வாக்குச்சாவடிக்கு சென்று விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசிய